Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ரொம்பவே சுவையான மிருதுவான ரவா லட்டு 30 நாள் ஆனாலும் கெட்டு போகாம எப்படி வச்சிருந்து சாப்பிடலாம் அப்படின்ற டிப்ஸோட தான் முக்கியமா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம இத ரெண்டு முறையில செய்ய போறோம். இதை இப்ப எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அதுக்கு ஒரு panல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகி வந்த பிறகு அடுத்ததா உடைச்சு விட்ட முந்திரி பருப்பு ஒரு 15 சேர்த்துக்கலாம். கூடவே காஞ்ச திராட்சை ஒரு 15 சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்ச திராட்சை நல்லா உப்பி வரட்டும், முந்திரி பருப்பு நல்லா சிவந்து வரட்டும். இப்போ முந்திரி பருப்பு நல்லா சிவந்து வந்துருச்சு. இதில் இப்போ 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். ரவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பே ரவைன்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்க. அந்த ரவை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ரவா லட்டு செய்யும் போது பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு நல்லா வசதியாகவும் இருக்கும். நீங்கள் மிக்சிலெலாம் அடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சப்போஸ் இந்த ரவை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பெரிய பெரிய ரவையாக இருக்கும் பாருங்க, அந்த ரவை தான் கிடைக்குதுன்னா மிக்சியில் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்குங்க. இப்போ நிறைய பிராண்டில் இந்த மாதிரி ரவா கிடைக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஆஷிர்வாத், நாகாவில் பார்த்தீங்கன்னா டபுள் ரோஸ்டட் ரவானே கிடைக்குது, அதை பயன்படுத்திக்கங்க. இப்போ இதை மிதமான தீயில வச்சுட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ரவையினுடைய நிறம் வந்து ரொம்ப மாறிடக்கூடாது, அதே சமயத்தில் ரவை வறுபடாமே இருந்துடக்கூடாது. அந்த நெய்யோட நல்லா வறுபட்டு நல்ல ஒரு வாசனை ஒன்று வரும், நல்ல உதிரி உதிரியாக வர ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்க்கரையை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து சரியாக பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இந்த சர்க்கரையை மிக்சியில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா போதும், சர்க்கரை நல்லா பொடியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவையும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த சர்க்கரை பொடியை வந்து சேர்த்துக்குங்க. சர்க்கரையை வந்து பொடி பண்ணாமையும் சேர்க்கலாம், ஆனால் அந்த மாதிரி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு சௌரியப்படாது. ஏன்னா ரவையும் நொறுநொறுப்பாக இருக்கும், சர்க்கரையும் நொறுநொறுப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை வந்து வாயில வந்து கடிப்படுற மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் இருக்குது. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுங்க, எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து வர்ற மாதிரி. இப்போ இதை எடுத்து எட்ட வச்சிடலாம். அடுத்துதான் நான் 2 மெத்தடுன்னு சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெய் சேர்த்து செய்யலாம், இன்னொன்று வந்து பால் சேர்த்து செய்யலாம். அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து உருக்கி எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்ததாக பால் வந்து எடுத்திருக்கேன். பால் வந்து நல்ல சூடான பால், கொதிக்க விட்டு பால் அப்போ தான் வந்து நம்ம அடுப்புலேருந்து இறக்குன மாதிரி இருக்கணும். நல்ல சூடான பாலாக வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம நெய் சேர்த்து எப்படி செய்யறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதை வந்து நம்ம பாதியே பிரிச்சுக்கலாம். நெய் வந்து எடுத்தவுடனே எல்லாத்தையும் சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு பக்கமாக கலந்து விடுங்க. ரவையும் நல்லா சூட்டில் இருக்கணும், ரவை வந்து ஆறிடக்கூடாது. ரவையும் நல்லா சூடில் இருக்கணும், நெய்யும் வந்து நல்லா சூடில் இருக்கணும். இப்போ ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு தான் நெய் சேர்க்கணும் அப்படிலாம் ஒரு அளவுலாம் கிடையாது. அந்த ரவை வந்து கொஞ்சம் அந்த ஈரசலசலப்பாக, அதாவது அந்த நெய் சேரும்போது ஈரசலசலப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இப்போ கையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சூடாக தான் இருக்கும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க, அப்போ தான் நல்லா இறுக ஆரம்பிக்கும். உருண்டை பிடிக்கும் போது உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2-3 தடவை நல்லா அழுத்தி விட்ட மாதிரி உருண்டை பிடிங்க. அதுக்கப்புறமா அந்த கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா, அந்த ரவையை கொஞ்சம் உதறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த உருண்டை எடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி பால் போல் இந்த மாதிரி திரட்டினீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து ரவுண்டாக வர ஆரம்பிச்சிடும். அதை திருப்பி திருப்பி இறுக்கி பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி உருட்டிகிட்டே இருந்தாலே போதும், சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். இப்போ நெய் சேர்த்து செய்கிற இந்த ரவா லட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 நாள் ஆனாலும் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும், நல்ல மனமாகவும் இருக்கும். சப்போஸ் வெளிநாடுகளில் யாராவது வேலை செய்கிறாங்க, நீங்கள் இங்கேருந்து செஞ்சு கொடுத்து அனுப்பணும்னா இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெய் சேர்த்த லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்ததான் பால் சேர்த்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பால் வந்து சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ரவையும் நல்லா சூட்டில் தான் இருக்குது, பாலும் நல்லா சூட்டில் இருக்கணும். சப்போஸ் ரவை கொஞ்சம் ஆறி பண்ணாலும் பாலை மறுபடியும் வந்து சூடு பண்ணி நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஈர சலசலப்பு கொஞ்சம் இருக்கணும். ரொம்ப அதிகமாக பால் சேர்த்துடக்கூடாது. ஜஸ்ட் 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டு அதே மாதிரி தான் நல்லா திரட்டிங்க. நெய் சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி பால் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சௌரியமாயிடும். ரொம்ப ஒன்றோட ஒன்று ஈஸியாக வந்து ஜாயின் ஆகி டக்குன்னு வந்து உருண்டை பிடிச்சிடலாம். இதே மாதிரியே எல்லா லட்டும் நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய சுவையான ரவா லட்டு 2 முறையில் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதில் சில பேர் தேங்காய் பூ போட்டு செய்வாங்க, ஆனால் தேங்காய் பூ போட்டு செஞ்சீங்க அப்படின்னா திகட்டுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. இதுதான் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது, 30 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இதை நான் உங்களுக்கு உடச்சி விட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்கள், உடையும் போது கீழேயும் கொட்டலை, அதாவது உதிரியாகவும் வரல. அதே சமயத்தில் அந்த லட்டு எந்த அளவுக்கு சாஃப்டாக உடையுது பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கல் மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிங்க. தேங்க்யூ.